வீடியோல உங்களோட சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஒரு கம்பெனில இருந்து வெளிய போறீங்கன்னா, அந்த கம்பெனில என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வீடியோ பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பயங்கரமான இன்ஃபோகிராபிக்ஸ்லாம் இருக்காது. வெறும் மார்க்கரு, நம்மளோட போர்டு மட்டும் தான். வேற எதுவுமே பெருசாலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை புரிய வச்சிருவேன். அது வரைக்கும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில இருந்து வெளியே போறீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து அது மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்காம அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒர்க் பண்ண மச்சே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குவோம் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி ஒன்னு ஒன்னா நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ரிலீவிங் லெட்டர். நீங்க ஒரு கம்பெனில இருந்து போறீங்கன்னா அந்த கம்பெனில ரிலீவிங் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அந்த ரிலீவிங் லெட்டர்ல நீங்க அந்த கம்பெனில இருந்து போகும் வச்ச ப்ராப்பரா ரிலீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அதுல கால் அவுட் பண்ணிருப்பாங்க. இப்ப ரிலீவிங் லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த எம்ப்ளாயோட பிஹேவியர் கரெக்டா இருக்கு, அந்த எம்ப்ளாயோட கேரக்டர் கரெக்டா இருக்கு, அந்த எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாட்டிஸ்பாக்டரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் ரிலீவிங் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சில கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆனா ரிலீவிங் லெட்டர் தான் நிறைய கம்பெனில அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லா கம்பெனிக்குமே கேட்பாங்க. அதாவது ஒரு கம்பெனில எப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க, அந்த கம்பெனில இருந்து எப்ப வெளியே போனீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அதுல டேட்டை கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கணும். அந்த டேட் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாத எக்ஸிட் ஆகும் வச்சா அந்த கம்பெனில இருந்து வெளியே போகும் வச்சா உங்களுக்கு என்ன ரோல் அண்ட் டெசிக்னேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதை பொறுத்துதான் நீங்க அந்த கம்பெனில அந்த டெசிக்னேஷன்ல இருந்து தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் நீங்க ஜாயின் பண்ண போற புது கம்பெனிக்கு தெரிய வரும். அந்த டெசிக்னேஷனை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், அந்த கம்பெனில எப்போ ஜாயின் பண்ணீங்க, அந்த கம்பெனில இருந்து எப்ப வெளியே வந்தீங்க, அந்த கம்பெனில உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். கீழே வந்து ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி வந்து ஒரு ப்ராப்பரான ஆத்தரைஸ் சிக்னேட்டரியா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். இப்போ புது லேபர் லா கோட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து வெறும் 2 நாள்ல அந்த எம்ப்ளாயிக்கு ப்ராசஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்க கம்பெனில ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கிராஜுவிட்டி இருந்தா கிராஜுவிட்டி வரும். இல்ல நீங்க லீவே எடுக்காம நிறைய லீவ் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு, இயர்டு லீவ் இல்லைன்னா கேஷுவல் லீவ், சிக் லீவ். இந்த கேஷுவல் லீவ், சிக் லீவ்லாம் எப்பொழுதுமே எலாப்ஸ் ஆகிடும். உங்க கம்பெனில உங்களுக்கு இயர்டு லீவ் இருக்குன்னா அந்த இயர்டு லீவுக்கான பேசிக் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஃபுல் சேலரி பே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நோட்டீஸ் பீரியட் டேஸ் எவ்வளவோ அந்த நோட்டீஸ் பீரியட்ல ஏதாவது ஒரு மந்த் வந்து சேலரி கரெக்டா பே பண்ணாத இருந்தாங்கன்னா அந்த நோட்டீஸ் பீரியட்ல பே பண்ண வேண்டிய சேலரியும் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 months பே ஸ்லிப். அதாவது கடைசி 3 மாசத்தோட பே ஸ்லிப் நீங்களே முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சுதான் உங்களோட கரண்ட் கம்பெனில உங்கள்கிட்ட சேலரி நெகோசியேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப லாஸ்ட் 3 month பே ஸ்லிப்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோ, உங்களோட டிடக்ஷன் எவ்வளோ, உங்களோட டேக்கம் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அதுலதான் கிளியரா கால் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பே ஸ்லிப்பை மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 5வது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார்ம் 16. நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்றது வந்து எப்பொழுதுமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில தான் ஓப்பன் ஆகும். அப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ண வச்ச ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணணும்னா அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்றதுக்கு ஃபார்ம் 16 நீங்க எந்த கம்பெனில இருந்து போறீங்களோ அந்த கம்பெனில இருந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில சிடிசி எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு இயர் ஆன் டேட் வரைக்கும் எவ்வளவு சேலரி பே பண்ணிருக்காங்க, அந்த சேலரிக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபார்ம் 16ல இருக்கும். அதனால ஃபார்ம் 16யும் மறக்காம கையோட கேட்டு வாங்கிக்கோங்க. 6வது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அதாவது பிஎஃப் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத இருக்கிறது. அது எப்போதுமே உங்களோட பே ஸ்லிப்ல இருந்து அந்த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 2 கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆனா நம்ம வந்து அந்த பிஎஃப் ஓப்பனே பண்ண மாட்டோம்.
நம்மளுக்கு எப்பயாச்சும் காசு தேவை அப்படின்னு சொன்ன தான் அந்த பிஎஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பிஎஃப் இன்ஃபர்மேஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இந்த பிஎஃப் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்களோட யுஏஎன் நம்பர், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யுஏஎன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கம்பெனில யுஏஎன் நம்பர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த யுஏஎன் நம்பர்ல கரெக்டா மாசம் மாசம் கான்ட்ரிபியூஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஒரு மாசமும் எவ்வளவு அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் கரெக்டா இருக்கா, கரெக்டா டேலி ஆகுதா அப்படின்னு சொல்றத பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி வச்சிருங்க. 7வது விஷயம் பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி டீடைல்ஸ். அதாவது ஒரு கம்பெனில நீங்க 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பா கொடுத்தாகணும். இது ஆஸ் பர் ரூல். இதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு கம்பெனில மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த கம்பெனில எத்தனை வருஷம் நீங்க முடிச்சிருக்கீங்க, சப்போஸ் 5 இயர்ஸ் மேல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வரும். அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 5 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைம்ல கிராஜுவிட்டி அமௌண்ட் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. கடைசி விஷயம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனில இருந்து நீங்க வெளியே போயிடுறீங்க, வேற ஒரு புது கம்பெனில ஜாயின் பண்றீங்க. கண்டிப்பா அந்த புதுசா ஜாயின் பண்ற கம்பெனில பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மச்ச இப்ப நீங்க குவிட் ஆன கம்பெனில உங்க இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்டயே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு தான் அனுப்புவாங்க. அப்பா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மச்ச யார என்னோட புது கம்பெனில இருக்கிறவங்க ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கம்பெனில இருந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா உங்களோட கெரியர்ல பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத இருக்கும். ஸோ இந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா நான் இன்னொரு தடவை சொல்றேன். ரிலீவிங் லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்க கம்பெனில இருந்து ப்ராப்பரா நீங்க ரிலீவ் ஆகி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட், என்ன ரோல்ல இருந்து அந்த கம்பெனில இருந்து வெளியே போறீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் அங்க கால் அவுட் பண்ணிருக்கணும். 4வது விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5வது விஷயம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் 16 இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், உங்களோட யுஏஎன் நம்பர் என்ன, உங்களுக்கு பிஎஃப்ல மாசம் மாசம் அமௌண்ட் கரெக்டா போயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி டீடைல்ஸ், அந்த கம்பெனில மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஜுவிட்டிக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்ட். உங்களோட புது கம்பெனில உங்களோட பழைய கம்பெனில இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல புது கம்பெனில செக் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அப்ப யாரை அவங்க ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்ற இன்ஃபர்மேஷனும் இதுல கிளியரா கால் அவுட் ஆயிருக்கும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இது தெரியாத தடுமாறி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஐயோ என் கெரியரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்க நிறைய இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.